சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே உள்ள கார் நிறுத்துமிடத்தில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு செல்லும் பயணிகள் கார் நிறுத்த போதுமான வசதி இல்லாததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இந்நிலையில் மூர் மார்க்கெட் எதிரே உள்ள கார் பார்க்கிங் பகுதியில் எவ்வித வசதியுமின்றி அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் புறநகர் நிலையத்திற்கு எதிரே உள்ள பிரீமியம் கார் பார்க்கிங்கை நர்மதா என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் ஒப்பந்தத்தில் எடுத்துள்ளது. இங்கு 48 கார்களைத்தான் நிறுத்த முடியும் என கூறப்படுகிறது. அதிக அளவில் கார் நிறுத்த வசதியில்லாத இந்த இடத்தில் சிலர் நாள் கணக்கில் வாகனம் நிறுத்தி செல்லக்கூடும் என ஒப்பந்ததாரர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் தினமும் மணிக்கணக்கில் வந்து நின்று செல்லக்கூடிய வாகனங்களுக்கு இடம் கிடைக்காது என்பதற்காக அதிக அளவில் கட்டணம் நிர்ணயித்து வசூலிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ரயில் நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகள் அதிக கட்டணம் செலுத்தி வாகனத்தை நிறுத்தி செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பிரீமியம் கார் நிறுத்தம் என்றால் தரைத்தளம் சிமெண்ட் போட்டதாக இருக்க வேண்டும். ஆனால் தற்போது சிறிய மழைக்கு தண்ணீர் தேங்கி நிற்கும் குட்டையாக இந்த பார்க்கிங் உள்ளது. இந்த பார்க்கிங்கில் வாகனம் நிறுத்த முதல் 2 மணி நேரத்திற்கு கார் ஒன்றுக்கு 35 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 35 முதல் 40 மற்றும் 45 ரூபாய் என்று நேரத்திற்கு ஏற்ப கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது. குறிப்பாக 12 மணி நேரத்திற்கு 485 ரூபாயும் 24 மணி நேரத்திற்கு 1085 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இத்துடன் ஜிஎஸ்டி வரியும் வசூலிக்கப்படுகிறது. கட்டணம் தொடர்பான அறிவிப்பு பேனர் ஒரு புறத்தில் கிழிந்த நிலையில் இருக்கிறது. ரயில்வேயிடம் அதிக தொகை கொடுத்து ஒப்பந்தம் எடுத்துள்ளதாகவும் வாகனம் நிறுத்த வருபவர்களிடம் கட்டண விவரத்தை எடுத்துச் சொல்வதாகவும் அங்கிருந்த ஊழியர்கள் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் செய்தியாளர் முருகேசன்.